சிந்தனை. நெடுநல்வாடை படிச்சீங்கன்னா உங்களுக்கு தெரியும். நெடுநல்வாடையில வழிபாடு எப்படி இருந்தது, மாலை நேரத்து வழிபாடு எப்படி இருந்தது என்பதை பற்றி கூட நெடுநல்வாடை பேசுகிறது. இரும்பு விளக்குல சாயந்தர நேரத்துல இல்லுரை தெய்வத்திற்கு முன்பாக அந்த இரும்பு விளக்கை வைத்து நெல்லும் மலரும் தூவி கைதொழுதுன்னு எழுதுறார் நக்கீரர். இன்னைக்கு மாலை நேர வழிபாடு இல்ல, காலையில கோலம் போட்டதை பத்தி சங்க இலக்கியம் பேசுது. ஆனா இன்னைக்கு காலையில பெரும்பாலும் கோலம் போடுறதே கிடையாது யாரும். பெண்கள் காலையில போட வேண்டிய கோலத்தை முத நாள் ராத்திரியே 11 மணி 12 மணிக்கு போட்டு வச்சுட்டு எந்திரிக்க வேண்டிய காலை நேர பொழுதுல போர்வையை போத்திக்கிட்டு படுத்துறாங்க இன்னைக்கு இருக்கிற பெண்கள். சங்ககால இலக்கியங்களை படிக்கணும் தயவு செய்து. பெண்களுக்கு அந்த சங்க இலக்கிய பாடல்களை எல்லாம் எடுத்து கொடுக்கணும். ஒரு தலைவி சொல்றா, இப்ப இருக்கிற தலைவி அப்படி சொன்னான்னு எனக்கு ரொம்ப ஆனந்தமா இருக்கும். அன்னைக்கு இருக்கிற தலைவி சொல்றா, எத்தனை பிறவியா இருக்கட்டும், இந்த பிறவி எந்த பிறவி 7 பிறவியா இருந்தாலும் இம்மை மாறி மறுமையாகினும், இம்மை மாறி மறுமையாகினும் நீயாகியர் என் கணவனை யானாகியர் நின் நெஞ்சு நேர்பவளேங்கிறா. இன்னைக்கு நினைச்சு பாருங்க. இம்மை போய் மறுமை வந்தாலும் எந்த பிறவி எத்தனை பிறவி இருந்தாலும் நான் தான் தலைவியாக இருக்க வேண்டும், நீங்கள் தான் தலைவனாக இருக்க வேண்டும் என்று சொல்லுகிற நிலையை நாம்